அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்தலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா அம்மா பஅத். கணித்திற்குறித்தான் அல்லாஹ் நல்லடியார்களே, பல்வேறு மாறுபட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியில் வாழுகிற மனித சமூகத்தை சரியான வழியில், சத்திய பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில், கண்ணோட்டத்தில் உலகத்தின் மாற்றத்திற்கு ஏற்ற தலைப்புகளில் தகுந்த மஜ்லிஸுகளை ஆங்காக இருக்கிற ஆலிம் பெருமக்கள் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கிற பொழுது உலகத்தில் எல்லா பகுதிகளிலும் இருக்கிற உலமாக்களால் இன்றைய காலத்தின் கட்டாயமாக கையில் எடுத்திருக்கிற தலைப்பு ரமதான் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்கிற சிந்தனை. அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது உலகத்தில் எல்லா பகுதிகளிலும் இருக்கிற உலமாக்கள் ரமதான் வரவேற்பு என்கிற தலைப்பில் மஜ்லிஸுகளை நடத்துகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ரமதான் வரவேற்பு என்கிற தலைப்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு, அதுக்கு அர்த்தம் ரமதான் என்னமோ நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி, அதை வலுக்கட்டாயமாக நாம் போய் வான்னு கூப்பிடுற மாதிரி அப்படின்னு நீ அர்த்தத்தை விளக்கிடக்கூடாது. ரமதான் வரவேற்பு அப்படின்னாலே அதனுடைய அசல் நோக்கமே என்னன்னா, ரமதான் நம்ம வழிக்கு வான்னு வலுக்கட்டாமல் கூப்பிடுறதுக்கு பேர் ரமதானுடைய வரவேற்பு கிடையாது. ஏன்னா அது வர வேண்டிய நேரத்துக்கு அது கரெக்டாக வந்துடும் இல்லையா? அதனால இந்த மஜ்லிஸினுடைய நோக்கமே ரமதான் வரவேற்பு என்று நிகழ்த்துகிறார்களா நிகழ்ச்சிகள். அது அசல் நோக்கமே என்னன்னா, ரமதான் சொல்லுகிற வழிக்கு நாம் வாங்க போவோன்னு கூப்பிட்றாங்க தான் ரமதான் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது போன்ற மஜ்லிஸுகள் என்பதை நினைவித்துக் கொள்ள வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ரஜபுக்கு முன்பதாகவே அல்லாஹ் பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிகனா ஷஹ்ர ரமதான் என்று துஆ செய்தார்கள் அல்லவா? அதில் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய பொழுது, பல்லிகனா ரமதான், எங்களை கொண்டுட்டு போய் ரமதானில் அடைய வச்சிரு, ரமதானில் எங்களை கொண்டுட்டு போய் அடைய வச்சுட்டு தான் சொன்னாங்க. ரமதானை எங்கள்கிட்ட கொண்டுட்டு வான்னு சொல்லலை.